ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायुषभद्रश्नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भजन शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपतमहं वन्दे श्रीगुरुदीनतारिण परमानन्दमाधुं श्रीचैतन्येश्वरम् ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणसरस्य चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदल श्रीमती जयपदाग स्वामी दिनाम नमो आचार्य पदा नित्य कृतने गौरवतमता नगरकरम दारी नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी दिनाम नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवदे भाषा देश धारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஸோ 18வது அத்தியாயத்துல என்ன தலைப்பு அப்படின்னா தேவேந்திரனை கொல்லுவதெனும் திதியின் சபதம். எதற்காக திதி இப்படி ஒரு சபதத்தை எடுத்தாங்க அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த அத்தியாயத்துல மொத்தம் 78 ஸ்லோகங்கள் இருக்கு. யார் இப்படி கிறுக்கிட்டு இருக்கீங்கம்மா? திரும்ப எல்லாருக்கும் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. அதாவது கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்கும் எத்தனை பேர் பிறந்தாங்க? 12 பேர், 12 ஆதித்யர்கள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 4 பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 6வது அத்தியாயத்தில். மற்ற இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து இந்த 18வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஸோ முதல் மகனான விவஸ்வான், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்து அரியமா, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்து புஷா, அவருக்கு வந்து குழந்தை இல்லை, எதற்காக அப்படின்னுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி 6வது அத்தியாயத்திலே பார்த்தாச்சு. அடுத்தது துவஷ்டா. ஸோ துவஷ்டா அவர் வந்து தேவர். ஓகேங்களா? அவருடைய மனைவி வந்து ரச்சனா, அவங்க வந்து அசுரகுலம். ஸோ இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அவங்களுக்கு பிறந்த விஸ்வரூபன், ஸோ அவர் தான் வந்து தேவர்களுக்கு குருவா மாறிட்டாரு அப்படின்னுட்டு சொன்ன உடனே அது எப்படி அவர் வந்து குருவா மாற முடியும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம 6வது அத்தியாயத்துல இருந்து அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம 18வது அத்தியாயத்தில் இருக்கும். ஸோ இப்போ 18வது அத்தியாயத்தில் நம்ம வந்து அதிதி தேவியுடைய மற்ற மகன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 பேரை பார்த்தாச்சு இல்லையா? மற்ற 8 பேரை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது சவிதா. ஸோ இவர் தான் அதிதி தேவியோட 5வது மகன். ஸோ இவங்களுடைய மனைவி தான் யாரு அப்படின்னா விருஷ்ணி. ஸோ இவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. ஸோ அவங்க பெயர் என்ன அப்படின்னா சாவித்ரி, வியாக்கிருதி, திரையி. ஸோ அதே போல இவங்களுக்கு வந்து 9 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கு. என்னென்ன அவங்க பெயர்கள் என்ன அப்படின்னா அக்னிஹோத்ரன், பசு, சோமன், சாதுர்மாஸ்யன் அப்படின்ற, அதுக்கப்புறம் வந்து 5 மகா யஜ்ஞர்களும் பிறந்தாங்க. மொத்தம் 9 குழந்தைகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிதி தேவியுடைய 6வது மகன், அவர் பெயர் என்ன அப்படின்னா பகன். ஸோ இவரை வந்து யார் திருமணமும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா சித்தி அப்படின்றவங்க, அவங்களுடைய மனைவி சித்தி. ஸோ இவங்களுக்கு பிறந்தது யாரு அப்படின்னா 3 ஆண் குழந்தைகள். யார் யாரு அப்படின்னா மகிமா, விபு, பிரபு அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. அவ பெயர் என்ன அப்படின்னா ஆசி. அவ்வளவு பேரழகு வாய்ந்தவளாக இருந்திருக்கா. அடுத்தது அதிதி தேவியோட 7வது மகன் யாரு அப்படின்னா தாதா. ஸோ இந்த தாதாக்கு வந்து 4 மனைவிகள் இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற யுகத்துல ஒரு மனைவி வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல 4 மனைவினா கொஞ்சம் பாருங்க. 4 மனைவிகள் யார் யாரு அப்படின்னா குஹு, சீனிவாலி, ராகா, அனுமதி அப்படின்ற 4 மனைவிகள். அதே போல 4 மகன்களும் அவங்களுக்கு பிறந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா சாயம், தர்சன்,
பிராதன், பூர்ணமாசன் அப்படின்ற 4 மகன்கள் பிறந்திருக்காங்க. அடுத்தது வந்து 8வது மகனாக பிறந்தது யாரு அப்படின்னா விதாதா. ஸோ அவருடைய மனைவி தான் யாரு அப்படின்னா கிரியா. ஸோ அவங்க மூலயமா அவங்களுக்கு வந்து 5 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. புருஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இவங்க 5 பேருமே வந்து அக்னி தேவர்கள். ஓகேங்களா? ஸோ அக்னி தேவர்கள் வந்து பிறந்திருக்காங்க. அடுத்தது வந்து அதிதி தேவியோட 9வது மகன் யாரு அப்படின்னா வருணன். ஸோ வருணனுடைய மனைவி யாரு அப்படின்னா சார்ஷ்னி. ஸோ இவங்களுக்கு பிறந்தது யாரு அப்படின்னா பிருகு. ஏன்னா பிரம்மாவுடைய மகனாக பிறந்த பிருகு கர்மத்தின் வசத்தால என்ன ஆயாச்சு, திரும்ப இவருக்கு மகனா வந்து யாரு வருணனுக்கு மகனா பிறந்தாரு. அதே போல வருணனுடைய மற்றொரு மகன் தான் யாரு அப்படின்னா வால்மீகி. ஏன்னா நமக்கு வந்து எங்கேயுமே வால்மீகி வந்து ஒரு வேடன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வால்மீகி வருணனுடைய மகனாக தான் கருதப்படுறது. ஸோ வருணனுடைய விந்திலிருந்து பிறந்தவர் தான் யாரு வால்மீகி அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அடுத்தது அதாவது ஆக மொத்தத்துல பிருகு வால்மீகி இவங்க 2 பேருமே யாரு வருணனுடைய மகன்கள் தான். அதே போல இவருக்கு வந்து அகஸ்தியர் மற்றும் வசிஷ்டர் அப்படின்ற இன்னும் 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் எப்படி பிறந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். முக்கியமா 9வது மகனான வருணனும் 10வது மகனாக இருக்கக்கூடிய மித்திரன் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல யார் வந்தது அப்படின்னா ஊர்வசி வந்தாங்க. ஸோ ஊர்வசியை பார்த்த உடனே வருணனும் மித்திரன் சகோதரர்கள் தான். அவங்க 2 பேராலையும் என்ன பண்ண முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களுடைய 2 பேருடைய விந்து வந்து வெளியே வந்துடுச்சு. ஏன்னா ஊர்வசியோடைய அழகு அப்படி. அவருடைய அழகை பார்த்த உடனே அவங்களுக்கு வெளியே வந்ததுனால அவங்க 2 பேரை அந்த விந்துவை என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு மண்பானையில அப்படியே வச்சு மூடி வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மண்பானையில இருந்து சில காலத்துக்கு அப்புறம் யாரு அகஸ்தியரும் வசிஷ்டரும் பிறந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே யாருடைய மகன்கள், வருணன் மற்றும் மித்திரனுடைய மகன்களாக கருதப்படுறது. ஸோ முக்கியமா இப்படி இப்ப ரிஷிகளாகட்டும், தேவர்களாகட்டும், அசுரர்களாகட்டும், மனிதர்களாகட்டும் ரொம்ப அழகான பெண் வந்தா இப்படி அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாம ஆயிடுது. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு புலனடக்கம் கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் நமக்கு கிருஷ்ண பக்தி இதுல என்ன சொல்லி கொடுக்குறோம், நமக்கு புலனடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அதற்கு காரணம். இப்படி அதாவது யார் அகஸ்தியர் மற்றும் வசிஷ்டர் இவங்க 2 பேரும் வருணன் மற்றும் மித்திரனுடைய மகன்களாக கருதப்படுறாங்க. ஸோ அடுத்தது வந்து மித்திரன். ஸோ இந்த மித்ரா இவருடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா ரேவதி. ஸோ இவங்களுக்கு வந்து 3 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. யார் 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 அப்படின்னா உத்சர்கன், அரிஷ்டன், பிப்பலன் அப்படின்ற 3 மகன்கள் பிறந்திருக்காங்க. அடுத்தது அதிதி தேவியோடைய 11வது மகன் தான் யாரு அப்படின்னா இந்திரன். ஓகேங்களா? ஸோ இவருடைய மனைவி பெயர் வந்து பௌலோமி. இவங்களுடைய கர்ப்பத்துல இருந்து பிறந்தது ஜெயந்தன், ரிஷபன், மீடுஷன் அப்படின்ற 3 மகன்கள் பிறந்திருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னா 12வது மகன் அவர் தான் யாரு சாக்ஷாத் பகவான். ஏன்னா அதிதியோடைய கர்ப்பத்துல குள்ளமா இருக்கக்கூடிய வாமனர் பிறந்தார் இல்லையா உபேந்திரன். ஸோ அவர்தான். இவருடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா கீர்த்தி. இவங்களுக்கு பிறந்த மகன் தான் யாரு அப்படின்னா பிருகத் ஸ்லோகர்.
ஓகேங்களா? ஸோ இந்த பிரகத் ஸ்லோகருக்கு பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா சௌபகர் அப்படின்ற நிறைய மகன்கள் இவங்களுக்கு வந்து பிறந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் இப்ப நம்ம வந்து 6வது ஸ்கந்தத்தில் இருக்கும். வாமன தேவரை பற்றி ஏன்னா பகவான் வந்து எதற்காக வாமனர அவதாரம் எடுத்தார், எப்படி பகவான் வந்து திரிவிக்ர அதாவது திரிவிக்ரம ரூபத்தை எப்படி எடுத்தார், மொத்த லோகத்தையும் எப்படி அளந்தார் அப்படின்ட்டு இது அனைத்தையும் நம்ம வந்து 8வது ஸ்கந்தத்துல பார்க்க போறோம். ஸோ எதற்காக பகவான் வந்து கஷ்யபருடைய மகனாக அதித்தியுடைய மகனாக ஏன் பிறந்தார், அதற்கு காரணம் என்ன? ஏன்னா பகவான போய் மகனா அடையறாங்க அப்படின்னா அப்ப இவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்லையா? இவங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கும், இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து 8வது ஸ்கந்தத்துல பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து கஷ்யபர் மற்றும் அதிதி தேவி அவங்களுக்கு பிறந்த 12 மகன்களை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது கஷ்யபருக்கும் திதி தேவிக்கும் யாரெல்லாம் பிறந்தாங்க அதை பற்றி நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுவரை நாம வந்து அதிதி தேவியுடைய வம்சத்தை பார்த்தோம். இப்ப வந்து நாம திதி தேவியுடைய வம்சத்தை பார்க்க போறோம். அதித்தி தேவிக்கு பிறந்தவங்களாம் ஆதித்யர்கள், திதி தேவிக்கு பிறந்தவங்களாம் தைத்தியர்கள், அசுரர்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி திதி தேவியுடைய கர்ப்பத்துல இருந்து யார் 2 பேர் பிறந்தாங்க அப்படின்னுட்டு பார்க்க போறோம். இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. ஸோ இவங்க திதி தேவியுடைய வம்சத்துல தான் பிரகலாத் மகாராஜ் பிறந்திருக்கார், பலி மகாராஜ் பிறந்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து பக்தி பண்றதுக்கு அவங்க வந்து தேவர்களா அசுரர்களா மிருகமா அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. நாம பக்தி பண்ணாலே போதும். ஏன்னா பகவான் பண்டித சமதர்ஷன எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட பகவான் இவங்க எந்த குலத்துல பிறந்தாங்க, எந்த வர்ணத்துல இருக்காங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நம்ம தேவர்களா அசுரர்களா அதையும் பார்க்க மாட்டார். நம்ம பக்தி பண்ணாலே போதும், பகவான் தன்னுடைய கருணையை நமக்கு கொடுத்துருவார். ஸோ அதற்கு உதாரணம் தான் பிரகலாத் மகாராஜ் ஆகட்டும், பலி மகாராஜ் ஆகட்டும். ஓகேங்களா? அவங்க வந்து தைத்தியர்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் பகவானுடைய பரம பக்தர்கள். ஓகே. இப்படி திதி தேவியுடைய கர்ப்பத்திலிருந்து இரண்யாக்ஷன் இரண்யகசிபு அப்படின்ற 2 பேர் பிறந்தாச்சு. அனைத்து தைத்தியர்கள் தானவர்கள் எல்லாரும் இவங்க 2 பேரை தான் அப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது இரண்யகசிபு உடைய மனைவி பெயர் என்ன? கயாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த கயாது யாருடைய பெண் அப்படின்னா ஜாம்பன், ஜாம்பா அப்படின்ற ஒரு அசுரனுடைய பெண் அவங்க. ஓகேங்களா? தனுவினுடைய வம்சத்துல பிறந்தவங்க அவங்க கயாது. ஸோ இவங்களுக்கு கயாதுக்கு பிறந்தவது 4 மகன்கள். யார் யாரு அப்படின்னா சம்ஹ்லாதன், அனுஹ்லாதன், ஹலாதன், பிரஹல்லாதன் அப்படின்னுட்டு 4 மகன்கள். அதே போல ஒரே ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இவங்களுக்கு. அவங்க பெயர் என்ன அப்படின்னா சிம்மிகா. ஸோ இந்த சிம்மிகா வந்து விப்ரஜித் அப்படின்ற ஒரு அசுரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இவங்களுக்கு பிறந்த மகன் தான் யாரு அப்படின்னா ராகு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அந்த இடத்துல என்ன கிடைச்சது? நிறைய ஐட்டம் கிடைச்சது. ஆனா கடைசியில கிடைச்சது என்னவோ அமிர்தம் தான். அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுண்டாங்க, தனக்கு தான் வேணும் அப்படின்னுட்டு. ஸோ அந்த நேரத்துல பகவான் மோகினி அவதாரம் எடுத்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அவர் வந்து அமிர்தத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப தேவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த ராகு அசுரன் இல்லையா, இவன் இந்த அம்மா வந்து நமக்கு ஏதோ மோசம் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து ரூபத்தை மாத்திக்க முடியும். அப்படி தன்னுடைய ரூபத்தை தேவர்கள் போல மாத்திண்டு இவன் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்காந்துண்டு இவன் வந்து அமிர்தத்தை குடிச்சாச்சு.
ஸோ இப்படி அமிர்தத்தை குடிச்சதுனால உடனே யாரு சூரியனும் சந்திரனும் பகவான் கிட்ட சொல்லிட்டாங்க, அம்மா மோகினி தேவி, இவன் வந்து தேவன் கிடையாது, இவன் வந்து அசுரன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சொன்னதுனால உடனே மோகினி தேவி அவனுடைய தலைய வெட்டியாச்சு. அதனாலதான் ராகுக்கு எப்ப பார்த்தாலும் சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் கோபம் வந்து கிரகணம்னுட்டு அவங்கள புடிச்சிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப சிம்மிகா அவங்களுடைய மகன் ராகு இவங்கள பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த 4 மகன்கள், ஏன்னா கயாதுக்கு 4 மகன்கள் பிறந்தாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் யாரு பிறந்தாங்க அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் மகன் யாரு? சம்ஹ்லாதன். ஸோ இந்த சம்ஹ்லாதன் யார திருமணம் செஞ்சுண்டாரு அப்படின்னா, கிருதி அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுண்டாங்க. ஸோ இவங்களுக்கு பிறந்தது தான் யாரு அப்படின்னா, பாஞ்சஜனன். ஸோ இந்த பாஞ்சஜனன் யாரு அப்படின்னா, பகவான் வந்து குருகுலத்துல, அதாவது கிருஷ்ணரும் பலராமரும் குருகுலத்துல படிக்கும்போது அவங்க வந்து என்ன 64 நாட்கள்ல மொத்த 64 கலையும் கத்துக்கிறாங்க. அப்ப சாந்திவினி முனிவர்கிட்ட போய் குரு தட்சணை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, அப்ப என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து குரு பத்தினி, அதாவது குருமாதா கிட்ட போய் கேளுங்க. ஸோ குருமாதா கிட்ட போய் கேட்கும்போது, இறந்த என்னுடைய மகன் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் பகவான் எனக்கு தெரியும். அதனால எனக்கு என்னுடைய மகன் தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரின்னுட்டு அந்த மகன் எங்க இறந்தார்? அந்த சமுத்திரத்துல தான். நேரா சமுத்திரராஜன்கிட்ட போய் கேட்குறாங்க. என்னுடைய குருவுடைய மகன் வேணும் அப்படின்னுட்டு. அப்ப சமுத்திரராஜன் சொல்றாரு, ஆக்சுவலா சமுத்திரத்துல பாஞ்சஜனன்ற அந்த அசுரன் இருக்கான். சங்கு வடிவுல இருக்கான் அவன். அந்த அசுரன் தான் இங்க குளிக்க வர அனைவரையும் சாப்பிட்டுடுறான். ஸோ அவன் தான் அத சாப்பிட்டான். அந்த மகன வந்து அவன் தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர் போய் என்ன பண்றாரு, அந்த பாஞ்சஜனன்ற அந்த அசுரன அழிச்சுடுறார். அந்த சங்க பகவான் வந்து வச்சுக்கிறார். அதுதான் பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? குருவுடைய மகன் அங்க கிடையாது. நேரா யமலோகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குருவுடைய மகனை அழைச்சிட்டு வந்து தன்னுடைய குரு கிட்ட, சாந்திமணி முனிவர்கிட்ட குடுத்துடுறார். ஓகேங்களா? அந்த பாஞ்சஜனன் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹலாதன். ஸோ ஹலாதனுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா தமனி. ஸோ இவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்குறாங்க. யாரு அப்படின்னா வாதாபி, இல்வலன் அப்படின்னுட்டு. நாம வந்து பார்த்திருக்கோம். அதாவது இந்த வாதாபி என்ன பண்ணுவான்னா, ரூபத்த மாத்த முடியும். அவன் வந்து ஒரு மாம்பழமாவோ, ஏதோ ஒரு பழமாவோ, சாப்பிடுற வஸ்துவாவோ மாறிடுவாங்க. உடனே அந்த இல்வலா ஒரு ரிஷி வேஷத்துல அவன் அந்த ஆசிரமத்துல இருப்பாங்க. அந்த வழியா எந்த ஒரு ரிஷியோ, முனிவரோ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த பழத்த, அந்த பொருள குடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் இல்வலன் என்ன பண்ணுவான், "வாதாபி வெளியே வா" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வாதாபி தான் இப்ப அந்த ரிஷியோட வயித்துல பழமா போய் இருக்கான் இல்லையா? உடனே அந்த ரிஷியோட வயத்த கிழிச்சுட்டு வெளிய வந்துருவான். ஓகேங்களா? ஸோ இப்படியே பண்ணி நெறைய ரிஷிகள கொன்னு கொண்டு இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த 2 அசுரர்களும். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அகஸ்திய ரிஷி அந்த வழியா வந்தார். ஸோ அகஸ்திய ரிஷிய பார்த்த உடனே, ம்ஹ்ம். வாதாபிக்கும், இல்வலனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர இன்னைக்கு சாப்பிட வேண்டியது தான். அப்படின்னுட்டு அகஸ்திய ரிஷி வர நேரத்துல வாதாபி வந்து ஒரு பழமாக மாறியாச்சு. அதாவது அந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொட்டையும் இருக்காது, தோலும் இருக்காது. அப்படியே அவ்ளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உடனே இல்வலன் ஒரு ரிஷி வேஷத்துல அகஸ்தியர அவ்ளோ அன்போட வரவேற்று, அவரு நல்ல ஆசனமெல்லாம் குடுத்து, "நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த பழத்த சாப்பிடுங்களேன்" அப்படின்ட்டு அந்த பழத்தையும் குடுப்பாங்க. அந்த பழத்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் அகஸ்தியர் என்ன பண்ணாரு, அவர் தான் பெரிய ரிஷி இல்லையா? அவருக்கு தெரியாதா என்ன? உடனே அவரு என்ன "ஜீரணாபி, ஜீரணாபி என் வயித்துல போன பழம்லாம் ஜீரணமாகட்டும்" அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இந்த இல்வலனுக்கு இது தெரியாது இல்லையா? உடனே இல்வலன், "ஓ! இந்த ரிஷி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி இந்த ரிஷிய நம்ம சாப்பிடலாம்" அப்படின்னு நெனச்சுட்டு, "வாதாபி வெளிய வா, வாதாபி வெளிய வா, வாதாபி வெளிய வான்னா" எங்க வெளிய வர்றது? அவன் தான் எப்பயோ ஜீரணமாயிட்டானே!
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓஹோ! இவர் பெரிய ரிஷி அப்படின்னுட்டு அப்பதான் புரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்படி அந்த மகன்களை அழிச்சது யாரு அப்படின்னா அகஸ்தியர் தான். அடுத்தது ஹனுலாதன். ஸோ ஹனுலாதனுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா சூர்யா. இவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்குறாங்க. அவங்க பெயர் தான் யாரு அப்படின்னா பாஷ்கலன், அ மகிஷன் அப்படின்னுட்டு. ஓகேங்களா? இந்த 2 மகன்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது யாரு? பிரஹல்லாதர். ஓகேங்களா? ஸோ பிரஹல்லாதர். ஸோ பிரஹல்லாதருக்கு பிறக்கிறது தான் யாரு அப்படின்னா விரோச்சனன். ஸோ விரோச்சனுடைய மகன் தான் யாரு அப்படின்னா பலி மகாராஜர். ஓகேங்களா? ஸோ பலி மகாராஜர் யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஹசனா. ஸோ ஹசனாவை திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு 100 மகன்கள் பிறக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல 100 மகன்கள் பிறக்கிறாங்க. அதுல முதல் மகன் தான் யாரு அப்படின்னா பானாசுரன். முக்கியமா நம்ம வந்து பலி மகாராஜருடைய கதை எல்லாமே நம்ம வந்து 8வது ஸ்கந்தத்துல இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல வந்து ஜஸ்ட் சும்மா அப்படியே ஓவரா பார்த்துடலாம் லைட்டா. ஆக்சுவலி இந்த பானாசுரன் பானாசுரன் வந்து அவ்வளோ ஒரு சிறந்த சிவபக்தன். பலி மகாராஜன் முதல் மகன் இல்லையா பானாசுரன், அவன் வந்து ஒரு சிறந்த சிவபக்தன். ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சிவன் கிட்ட அவ்வளோ வரத்தை வாங்கியாச்சு. கடைசியா அவன் கேட்ட வரம் என்ன தெரியுங்களா? பானாசுரன் தன்னுடைய துவாரபாலகனா சிவனே நீதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். ஸோ அதனால சிவன் வந்து பானாசுரனுடைய துவாரபாலகனாவும் இருந்தார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இத 10வது ஸ்கந்தத்திலையும் பார்ப்போம். இந்த பானாசுரனுடைய கதையை பற்றி. ஸோ இவருடைய பெண் தான் உஷா. ஸோ ஆக்சுவலா கிருஷ்ணருடைய பேரன் இருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கும் இந்த உஷா பானாசுரனுடைய மகளுக்கும் ஒண்ணா இருந்து, அதாவது அந்த சித்திரலேகா தூக்கிட்டு வந்துருவாங்க கட்டிலோட சேர்த்து. அ அதுக்கப்புறம் வந்து இந்த என்னடா இது பேரன காணுமேன்ட்டு தேட, அதுக்கப்புறம் நாரதர் வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சண்டைக்கு போவாங்க. அங்க வந்து சிவனுக்கு அம் கூட சண்டை போடுறதுக்காக யாரு? துர்காதேவி, அப்புறம் கார்த்திகேயனான முருகன் வந்துருவார், விநாயகர் எல்லாரும் வந்து சண்டை போடுவோம். இதெல்லாம் நம்ம வந்து 10வது ஸ்கந்தத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்ப இரண்யகசிபுவுக்கு பிறந்த 4 மகன்கள், ஒரு பெண் எல்லாருடைய கதையும் பார்த்தாச்சு. அடுத்தது கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவங்க யாரு அப்படின்னா 49 மருத்துக்கள். மருத்தேவர்கள் இவங்க. எப்படி வந்து திதியோட கர்ப்பத்துல தைத்தியர்கள் அசுரர்கள் தானே பிறக்கணும். அ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தேவர்கள் பிறந்தாங்க? இல்லையா? இத கேட்ட உடனே பரீட்சித்துக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அது எப்படி? அவங்க வந்து எப்படி தேவர்கள் ஆனாங்க? அது எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்க? இந்திரன் எப்படி இவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிண்டார்? இல்லையா? இவங்க வந்து அ திதிக்கு பிறந்தவங்க இல்லையா? அப்படி என்ன புண்ணியம் கர்மம் பண்ணி இவங்க வந்து தேவர்கள் ஆனாங்க? எப்படி இவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக முடிஞ்சது? தயவு செஞ்சு நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு யார்ட்ட கேட்கறாங்க? சுகதேவர் கிட்ட கேட்கறாங்க. யாரு? ராஜா பரீட்சித் வந்து கேட்டுட்டு இருக்கார். இப்படி கேட்கும்போது ஏன்னா நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைவரும் எல்லாரும் உற்சாகமா இருக்கும். சுகதேவரே தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு அசுரர் உடைய தாய்க்கு பிறந்து எப்படி இவங்க வந்து தேவர்கள் ஆனாங்க? கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு புண்ணிய கர்மம் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு அத சொல்லுங்க. ஆக்சுவலா சுகதேவர் அத கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா சொல்றது போல ஆன்னு கேட்டுட்டு இருக்கிறது. அதுல கேள்விகள் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இன்னும் சொல்றவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகும். இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் நல்லா உற்சாகமா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால இவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதனால சுகதேவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப வந்து சுகதேவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். கண்டிப்பா. இங்க வந்து இந்திரன்
இந்திரன் வந்து அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நேரா விஷ்ணு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஹெல்ப் கேட்கவே தான் இந்த ஆம், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு அப்படின்ற அந்த 2 சகோதரர்கள் அழிஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்திரன் தான். இந்திரன் தான் இந்த இரண்யாக்ஷன் ரொம்ப ப்ராப்ளம் பண்றான். தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க. ஓகே. பகவான் என்ன பண்ணாரு? வராகரா வந்து அவனை தீர்த்துட்டார். அடுத்தது இரண்யகசிபு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் விஷ்ணு நீங்க வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ உடனே பகவான் நரசிம்மரா வந்தார். அவனையும் தீர்த்துட்டார். ஸோ இப்ப திதி தேவிக்கு யார் மேல கோபம் அப்படின்னா இந்திரன் மேலதான். இவன் தான் கூப்பிடவே தான் அங்க பகவான் வந்து ஒவ்வொரு அவதாரமா எடுத்துட்டு வந்து அவங்க வந்து கொன்னார் இல்லையா? ஸோ இந்த இந்திரன் மேல பயங்கர கோபம் இப்ப. என்னுடைய 2 மகன்கள் இறக்கறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்திரன் தான். அதுவும் தன்னுடைய அக்காவுடைய மகன் தானே, அதித்தியோட மகன் தானே. அதனால அதித்தியோடைய மகன்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, என் மகன்கள் மட்டும் இறந்து போயிட்டாங்க. அது எப்படி சாத்தியம்? இனி நான் இதை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கர கோபம். யாருக்கு? திதி தேவிக்கு. ஆக்சுவலா இந்த உடம்பு அழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் புதைச்சிடுவா இல்லையா? புதைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, புழுக்களாக மாறிடும். மண்ணுக்குள்ள போனதும் புழுக்களாக மாறிடும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா எரிச்சிடுவாங்க. எரிச்சாங்கன்னா என்ன ஆகும்? சாம்பல் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா சில இதுல வந்து மிருகங்கள், பறவைகள் சாப்பிட்றதுக்காக அந்த உடம்ப வந்து விட்டுடுவாங்க. ஸோ அந்த உடம்ப சாப்பிட்ட அந்த மிருகங்களோ இல்லை பறவைகளோ, ஸோ அந்த உடம்பு என்னவா வெளியே வந்துடும்? மலமா வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்று புழுவா மாறும் இந்த உடம்பு, இல்லை மலமா மாறும், இல்லை சாம்பலா மாறும். இவ்வளவுதான். ஆக மொத்தத்துல இப்ப தித்தி தேவி இந்த உடம்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய மகன்கள் இறந்துட்டாங்களே. இப்படி அதாவது உடம்பு மேல பற்றுதல் அதிகமா இருக்கக்கூடிய அந்த இந்திரன் மட்டும் இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஸோ திதி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்திரன் மட்டும் உடம்ப வந்து வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? என் மகன்கள் எல்லாம் மட்டும் கஷ்டப்படணும், அவங்களெல்லாம் மட்டும் கொன்னு போட்டாச்சு, அதற்கான தீர்வை இனி நான் விட மாட்டேன் அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்கும் கணவர் கஷ்யபர் தானே, அதிதிக்கும் அவர் தான், திதிக்கும் அவர் தானே. ஸோ அதனால கணவரை பிடிச்சாங்க. எப்படி அப்படின்னா, ரொம்ப நல்ல பொண்ணா நடந்துக்கிறாங்க. ரொம்ப நல்ல மனைவியா, சரி பொண்ணுன்னுட்டா ரொம்ப நல்ல மனைவியா நடந்துக்கிறாங்க. திதி வந்து கஷ்யபருடைய உத்தரவுக்கு அப்படியே அவங்க ஆம், அப்படின்னு அப்படி அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன சேவை செய்யணும், அப்படி சேவை செய்யறாங்க. திதி வந்து ரொம்ப அன்போடு, ரொம்ப அடக்கத்தோட, ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கிற மாதிரி பாவலா பண்ணி கணவரான கஷ்யபர்கிட்ட அவ்வளவு நல்ல பெயர் வாங்குறாங்க. ரொம்ப இனிமையா பேசுறாங்க. ரொம்ப இனிமையா பேசுறது, ரொம்ப பண்பா பேசுறது, அதுவும் ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசுறது, பார்வையால மயக்கிறது, மனச கவர்ற மாதிரி நடந்துக்கிறது. இப்படி யார? அவங்களுடைய கணவர் தான், வேற யாரும் கிடையாது, கணவர் தான். ஸோ கஷ்யபர்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க திதி தேவி. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் ரியல். அது வந்து நிஜமான அவங்களுடைய குணாதிசயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உண்மையான குணாதிசயம் இல்ல. அவங்க வந்து செயற்கையாக இதை வந்து நடந்துக்கிறாங்க. செயற்கையா அவங்க நடந்தத ஆக்சுவலா கஷ்யபரால கண்ட்ரோலே பண்ண முடியல. மயங்கிட்டார். தன்னுடைய மனைவி என்ன இப்படி மாறிட்டாளே, இப்படி தனக்கு சேவை பண்றாளே, இப்படி நமக்கு அனைத்து விஷயங்களையும் செய்யறாளே அப்படின்னுட்டு அவர் வந்து அப்படியே மயங்கி போயிட்டார். ஸோ அதனால ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள பார்க்கும்போது ஏன் ஆண்கள் வந்து ஆ ஆக்கர்ஷணம் ஆறாங்க, வசீகரிக்கப்படுறாங்க அப்படின்னா,
அந்த ஆண்களுடைய உடம்புல இருந்து தான் எடுத்து பெண்கள பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால பிரம்மா என்ன பண்ணாரு, ஜனத்தொகைய அதிகரிக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணாங்களாம், புருஷருடைய உடம்பு அ அதிலிருந்து சரி பாதி எடுத்து தான் என்ன ஒரு பெண்ண வந்து செஞ்சிருக்காரு. ஸோ, அதனால தான் பெண்கள பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து அ அப்படியே வசீகரிக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ, அதனால தான் அவங்க வந்து அப்படி அந்த பெண்கள் மேல ஈர்க்கப்படுகிறார்கள். ஸோ, அதேபோல இங்க வந்து கஷ்யபர் என்ன பண்றாரு அப்படின்னா, திதி தேவி நடந்துக்கிற நட, சிரிப்பு, பேச்சு அதெல்லாம் ரொம்ப மயங்கி போயி சந்தோஷப்பட்டு அவங்களுடைய புன்னகைக்கு அடிமையாயி போயாச்சு. வந்து கஷ்யபர் வந்து கேட்கிறார். "ஓ! அழகிய பெண்ணே! ம். நீ உன்கிட்ட வந்து எந்த ஒரு குற்றமுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பா! நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே குற்றமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய செயல்கள் இருக்கு. உன்னோட நடத்தை வந்து என்ன அவ்வளோ சந்தோஷப்படுத்துது. உனக்கு என்ன வரம் கேளேன். ஏன்னா, நீ வந்து கணவனான என்ன வந்து அவ்வளோ திருப்திப்படுத்தியிருக்க. ஸோ, அதனால இவ்வளோ கணவனை திருப்திப்படுத்தினதால மனைவி வந்து சந்தோஷம் அடையணும் இல்லையா? ஸோ, அதனால தான் கேட்கிறேன். உனக்கு இந்த உலகத்திலோ, இல்ல அதாவது பௌதிக உலகத்திலோ, இல்ல ஆன்மீக உலகத்திலோ உனக்கு என்ன ஆசை இருக்கு கேளேன். நான் வந்து அத நிறைவேத்தி வைக்கிறேன். அப்படின்னுட்டு கேட்கிறாரு. ஏன்னா, ஒரு மனைவிய கணவன் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும். ஆனா, அந்த மனைவி இவ்வளவு சந்தோஷமா கணவன நடத்துனதுனால, அவர் வந்து "உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளேன்" அப்படின்னுட்டு கேட்கிறாரு. இப்ப ஒரே ஒரே நிமிஷம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க.